ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து ரிவிஷன் டெஸ்ட்டு 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இது ஒரு முழு மாதிரி தேர்வு. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் போட்டோடியெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமிற்கான மாடல் கொஷின் பேப்பர் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஸ்டின் 1. கடலோர வீடு என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பா வண்ணன். கடலோர வீடு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா வண்ணன். கொஸ்டின் 2. இந்தியா இதழ் வாரந்தோறும் என்ன கிழமை வெளியாகும்? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்குன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இந்தியா என்ற இதழ் வாரந்தோறும் எந்த கிழமை வெளியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சனிக்கிழமை. இந்தியா என்ற இதழ் வாரந்தோறும் சனிக்கிழமை வெளியாகும். இதோட இந்த இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி, அதாவது பாரதியார். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் 3. தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, நாள், திங்கள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யார்? இந்த கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். அதாவது சுப்பிரமணியன், பிஞ்சு காளிதாசன், காசி, இவங்க எல்லாமே ஒரே ஆள் தான். இது யாரோட பட்ட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, நாள், திங்கள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் 4. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூறியது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகளுக்கு சொன்ன கதை. கொஸ்டின் 5. கூடு கட்டாத பறவை. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கூடு கட்டாத பறவை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குயில். கொஸ்டின் 6. நிலன் என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நிலன் என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, நிலம். கொஸ்டின் 7. யானர் என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யானர் என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டு, புது வருவாய். யானர் அப்படின்னா புது வருவாய். கொஸ்டின் 8. பொருத்தமான மரபு தொடரை தேர்ந்தெடு. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மரபு தொடர் சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காணல் நீர். கொஸ்டின் 9. பின் வருணவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த சரியான இணை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1, 2, 3, 4. கொடுத்துருக்க 4மே சரியான இணைகள் தான். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கார்புள்ளி, அதாவது கார்புள்ளி எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறிகளுக்கு முன், இது கரெக்டு. முக்காற்புள்ளி எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் தான் முக்காற்புள்ளி வரும். ஒற்றை மேற்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்ட ஒற்றை மேற்குறி பயன்படும். அது இரட்டை மேற்கோள் குறி பாருங்கள், நேர்கூற்று. இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 10. 3ம் 6ம் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மீரா. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீரா. கொஸ்டின் 11. எக்கால கன்னி என்ற நூலை எழுதியவர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. கொஸ்டின் 12. பின் வருணவற்றில் திருப்பாவை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து திருப்பாவை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கன்னிப்பாவை. இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். திருப்பாவை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னிப்பாவை.
கொஷின் 13. கோமகளின் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற புதினம். ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னை பூமி. கோமகளின் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னை பூமி. கொஷின் 14. நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் டேஸ், இரண்டாவது தெய்வம் டேஸ், மூன்றாவது தெய்வம் டேஸ் என்று அம்பேத்கர் எதை கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று அம்பேத்கர் கூறுகிறார். கொஷின் 15. குறுந்தொகை முதலில் யாரால் பதிப்பிக்கப்பட்டது? இந்த கொஷின் இந்த எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை முதலில் சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவரால் பதிப்பிக்கப்பட்டது. கொஷின் 16. மகாகவி என்று அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தேசிய கவி. கொஷின் 17. ஔவையார் பாடிய பாடல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல். இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஔவையார் பாடிய பாடல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. கொஷின் 18. சுரதா பற்றி சரியானது எது? கொடுத்துருக்க ஆப்ஷன் இது. சுரதா பற்றி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏபிடி. பாரதிதாசன் மீது கொண்ட பட்டதலால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இது கரெக்டு. கலைமாமணி விருது பெற்றவர். இதுவும் கரெக்டு. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர். இதுவும் கரெக்டு. கொஷின் 19. பொறுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானதை நீங்கள் பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1 2 3 4. வரன், வறுமை, குளிஞ்சோறு, பெருஞ்செல்வம், மதுகை, பெருமிதம், ரசம், தேன். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஷின் 20. வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ. இந்த வரிகள் எந்த ஓமையை விளக்குகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி பயன். கொஷின் 21. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் யார்? இந்த கொஷின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கணியன் பூங்குன்றனார். கொஷின் 22. சரியான இணையை தேர்ந்துட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான இணை எது நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2 3. நசை, விருப்பம், இது கரெக்டு. நல்கல், வழங்குதல், இதுவும் கரெக்டு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். வேலம் அப்படின்னா இது வந்து ஒரு வகையான மரம். இதுதான் வந்து கரெக்டானது. பிடி அப்படிங்கிறது வந்து பெண் யானை. இது வந்து கரெக்டானது. கொஷின் 23. யார் எழுதிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது? எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் எழுதிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் வந்து இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. கொஷின் 24. பின் வருணவற்றில் ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்களில் பொருந்தாது தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்களில் பொருந்தாது இதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சி மட்டும். பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் வந்து பொருந்தாதது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான்,
சினிமாவுக்கு போன சித்தாளு. இது எல்லாமே வந்து ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள். கொஸ்டின் 25. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யாருமே அறிந்தவை என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். கொஸ்டின் 26 பொறுத்துக்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானதான் நீங்கள் பொறுத்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 1 4 3. நாட்டுப்பற்று, பார்ட்டிடிஷியம், இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 27. பின்வரும் கூற்றுகளுள் சரியானதை தேர்ந்தெடு. அதாவது வேலுநாச்சியார் பற்றி 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3. கொடுத்துருக்க 3மே வந்து சரியானது. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் வந்து வேலுநாச்சியார். இது கரெக்டு. தாய்மொழியாக தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். இதுவும் கரெக்டு. சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள், போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். இதுவும் கரெக்டு. இது எல்லாமே வந்து வேலுநாச்சியார் பற்றி. சரிங்களா? கொஸ்டின் 28. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. கொஸ்டின் 29. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கொடுத்த ஆப்ஷன்லேருந்து சரியானது எது நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1. 1 என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து கரெக்டானது. இப்போ பேலன்ஸ் இருக்குதா பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் இந்த ஒருங்கிறது வராது, ஓர் இதுதான் வரும். சரிங்களா? உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது கரெக்டு. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் இந்த ஓருக்கு பதிலாக ஒரு, அதாவது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது வந்து கரெக்டானது. கொஸ்டின் 30. கூற்றுகளில் சரியானது தேர்ந்தெடு. அதாவது வெண்பா பற்றி 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 2 3 கொடுத்துருக்க 3மே வந்து சரியானது தான். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண்பாவில் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சீராகவும் வரும். இது கரெக்டு. இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இதுவும் கரெக்டு. இப்பாவகையில் ஈற்றுச்சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியும். இதுவும் வந்து கரெக்டானது. இது எல்லாமே வந்து வெண்பாவை பற்றி. கொஸ்டின் 31. பலகற்றும் இவ்வார்த்தைக்கான அசை. ஆன்சர் ஆப்ஷன் பி நிறை, நேர், நேர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருகுறில், குறில் ஒற்று, குறில் ஒற்று இப்படி தான் பிரிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் 32. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. கொஸ்டின் 33. வெண்பாவின் ஈற்றுச்சீர் எந்த வாய்ப்பாடுகளில் முடியும்? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வெண்பாவின் ஈற்றுச்சீர் வந்து எந்தெந்த வாய்ப்பாடில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 4. கொடுத்துருக்க 4மே வந்து கரெக்டு தான். அதாவது நாள், மலர், காசு, பிறப்பு இது எல்லாமே வந்து வெண்பாவின் ஈற்றுச்சீரில் முடியும் வாய்ப்பாடு.
கொஷின் 34. கவிஞன் யானொரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற வரிகளை எழுதியவர். இது ஒரு ஆன்சர். ஆப்ஷன் சி கண்ணதாசன். கொஷின் 35. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டி தாராபாரதியின் கவிதைகள். கொஷின் 36. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியானது தான். காந்தியடிகளிடம் உடை அணியவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். இதுவும் வந்து கரெக்டு. இந்த கொஷின் பாருங்கள், இப்படி கூட கேட்பாங்க. யார் ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிலையில் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் காந்தியடிகள். இப்படி கூட இந்த கொஷின் கேட்பாங்க. காந்தியடிகள் வந்து யாரோட அடியில் வந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊவேசா. இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறினார். இதுவும் வந்து கரெக்டு. இது எல்லாமே வந்து காந்தியடிகளை பற்றி. சரிங்களா? கொஸ்டின் 37. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர். ஒரு ஆன்சர். ஆப்ஷன் பி கலில் கிப்ரான். கொஸ்டின் 38. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற பாடல் வரியை எழுதியவர். அது ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டி நானர் காடான். கொஸ்டின் 39. எந்த ஆண்டு கலங்காதிரும் மனமே என்ற பாடலை எழுதி கண்ணதாசன் திரைப்படம் பாடலாசிரியராக ஆனார்? ஒரு ஆன்சர். 1949. கொஸ்டின் 40. மகாமகோபாத்தியா என்ற பட்டம் பெற்றவர். மகாமகோபாத்தியாயா என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு இருக்கிறாங்க. ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஊவேசா. கொஸ்டின் 41. அறிவும் புகழும் உடையோன் மாய்ந்தன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புறநானூறு. கொஸ்டின் 42. பின்வருவனவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது புறத்திணைகள் பற்றி 3 கூற்றுகள் கொடுத்துருவாங்க. அதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர். ஆப்ஷன் டி 1, 2. நொச்சி திணை அப்படின்னா கோட்டையை காத்தல். உளிங்கை திணை வந்து கோட்டையை சுற்றி வளைத்தல். கொஸ்டின் 43. முகமது ரஃபீக் என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் உமி பிறந்த மாவட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தஞ்சாவூர். கொஸ்டின் 44. பொறுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 3, 4, 1, 2. இடுகுறி பொதுப்பெயர் மரம், இடுகுறி சிறப்பு பெயர் மா, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இதை வந்து தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 45. நீலகேசி டேஸ் என்னும் பாவகையால் ஆனது. ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டி விருத்தப்பா. இந்த கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் 46. நீலகேசி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 894. நீலகேசி வந்து மொத்தம் 894 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் 47. வினைத்தொகையை கண்டறி. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வினைத்தொகை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர். ஆப்ஷன் பி எரிக்கல். கொஸ்டின் 48. ஊசிகள் மற்றும் கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் காகிதங்கள் ஆகியவை நூல்களை இயற்றியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டாங்கன்னா 2 நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ மீரா. கொஸ்டின் 49. தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று கூறியவர் யார்? இந்த கொஸ்டினில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆ முத்தரையனார். கொஸ்டின் 50. பின் வரும் கூற்றுகளில் சரியானது எது? காந்தியை பற்றி 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1, 2, 3 கொடுத்துருக்க 3மே வந்து சரியானது தான். மகாத்மா காந்தியடிகள் அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. இதுவும் கரெக்டு. ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது காந்தியடிகள் சென்னையில் இருந்தார். இதுவும் கரெக்டு. ரவுலட் சட்டம் பற்றி கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. இதுவும் வந்து கரெக்டு. கொஸ்டின் 51. அரும்பினி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. கொஸ்டின் 52. 2 கூற்றுகள் கொடுத்துருவாங்க. அதில் எது சரியானது நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அனைத்தும் சரி. கொடுத்துருக்க 2மே வந்து சரியானது தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூற்று 1. நீலகேசி என்னும் சமண சமய பெண் சமயத் தலைவர் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுவதற்காக நீலகேசி நூல் அமைந்துள்ளது. இது கரெக்டு. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி. இதுவும் கரெக்டு. கொஸ்டின் 53. ஔவையார் பாடிய பாடல்களாக இதுவரை எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 59. ஔவையார் பாடிய பாடல்கள் வந்து இதுவரை கிடைக்கப்பெற்ற பாடல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 59. கொஸ்டின் 54. பொருள் தருக வித்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி விதைத்து. கொஸ்டின் 55. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஔவையார். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. இந்த பாடல் வரியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். கொஸ்டின் 56. நளியிரும் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி புறப்பாடல். கொஸ்டின் 57. பின் வருணவற்றில் கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கப்பல் செலுத்துபவரை அழைக்கும் பெயர்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1, 3, 4, 6 இதான் வந்து கரெக்டு. அதாவது மாலுமி, நீகான், கப்பலோட்டி, மீகாமன் இதான் வந்து கரெக்டானது. சரிங்களா? கொஸ்டின் 58. அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தம் புதினங்களில் எழுதியவர். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி ஜீல்ஸ் வெர்ன். கொஸ்டின் 59. சரியான இணை எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான இணை எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4. துறைமுகம், சுரதா, படைப்புக்கலை, மு சுதந்திரமுத்து, நீங்களும் கவி பாடலாம். இது வந்து கீவா ஜெகநாதன். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 60. வெண்டலை அமைப்பு முறையில் நிறை நேர் என்பது. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி புள்ளிமா. வெண்டலை அமைப்பு முறையில் நிறை நேர் என்பது புள்ளிமா. கொஸ்டின் 61. கடனா கொளினே மடனனி இருக்கும் என்னும் நன்னூல் வரிகள் எத்தனையாவது? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41வது வரி.
கொஸ்டின் 62. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி நியூசிலாந்து. கொஸ்டின் 63. உறவுநீர் அலுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது அலுவம் என்ற சொல்லோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி கடல். கொஸ்டின் 64. கற்றோர்க்கு கல்வி நலனே கடலல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டவாம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிநெறி விளக்கம். கொஸ்டின் 65. திருவிக்கா தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏபிடி. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுவர் திருவிக்கா. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம் இதை சுருக்கி தான் திருவிக்கான்னு சொல்லியிருப்பாங்க. சிறந்த மேடை பேச்சாளர். கொஸ்டின் 66. பொறுத்துக்க. கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் பார்த்துக்கலாமா? ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4 2 1 3. மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான், இது கரெக்டு. 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன், இதுவும் கரெக்டு. 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் கலைவன், இதான் கரெக்டு. 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர், இதான் கரெக்டானது. கொஸ்டின் 67. ஒன்றறிவதே உற்றறிவதே இரண்டறிவதே அதனோடு நாவே இந்த பாடலை எழுதியவர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியர். கொஸ்டின் 68. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் யார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி வளர்மதி. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. கொஸ்டின் 69. பொறுத்துக்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 3 1 4 2. அதாவது நேவிக் அது கடல் ஆராய்ச்சி. செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம் அருணன் சுப்பையா. சந்திராயன் 1 திட்டம் மயில்சாமி அண்ணாதுரை. ரிசர்ட் 1 திட்டம் வளர்மதி, இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 70. பின் வரவற்றில் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆல் ஆன் ஆகியவை எப்பொருளில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1 4, இதான் கரெக்டு. அதாவது கருவி பொருள் கர்த்தா பொருள். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளில் ஆல் ஆன் ஆகிய கருவி பொருள் கர்த்தா பொருள் என்ற இடத்துல தான் வரும். கொஸ்டின் 71. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். கொஸ்டின் 72. பின் வரும் கூற்றுகளில் சரி அற்றதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரி அற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 3. 2 3 சரியற்றது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். வைரமுத்துவின் கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இது கரெக்டானது. கொஸ்டின் 73. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி
மாக்னஸ்கி. கொஸ்டின் 74, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியானது எதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, சி மட்டும். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் வந்து வினா வளாநிலை. இதுதான் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 75, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற பாடல் வரி சுடினும் என்ற சொல்லை பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற பாடல் வரியில் சுடினும் என்னும் சொல்லோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, சுட்டாலும். கொஸ்டின் 76, கருந்துளைகள் பற்றிய உண்மைகளை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறியவர் யார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டீஃபன் ஹாக்கிங். கொஸ்டின் 77, தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடின் மார்பில் விழும் என்று பாடியவர். இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். கொஸ்டின் 78, பின்வரும் கூற்றுகளில் சரியானது தேர்ந்தெடு. கொடுத்துருக்க 4 கூற்றுல வந்து எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 சரி. அதாவது கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றார் பெரியார். இது கரெக்டு. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்று கூறியவர் பெரியார். இதுவும் கரெக்டு. சுயசிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்றார் பெரியார். இதுவும் வந்து கரெக்டானது. கொஸ்டின் 79, இன்றும் மதத்தின் நிலை என்ன? மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா என்று கூறியவர். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எதை பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரியார். கொஸ்டின் 80, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 40. அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வந்து 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 81, ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் தவறானது எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், ஏ மட்டும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். காப்லிப் பதக்கம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, இது எல்லாமே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருது. கொஸ்டின் 82, சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது என்று கூறியவர். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, இதான் வந்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். கொஸ்டின் 83, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 3 வந்து சரியானது. நிறைய பயணப்படும் பயணங்களில் ஜன்னல்களே முதுகுகளுக்கு பின்னாலும் 2 கண்களை திறந்து வைக்கின்றன என நா. முத்துக்குமார் கூறினார். இது கரெக்டு. புத்தகங்களை நேசி, உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காற்றில் தொலைந்து போனவர்கள், இதுவும் கரெக்டு. இந்த டயலாக் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துக்குமார். கொஸ்டின் 84, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருமந்திரம். கொஸ்டின் 85, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் திரிந்தற்று
இந்த குறளில் வந்து எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஓமை அணி. கொஷின் 86, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவள் ஏந்தல் இனிது என்ற திருக்குறளில் வந்து பயின்று வந்துள்ள அணி இதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிது மொழிதல் அணி. கொஷின் 87, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். கொஷின் 88, அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அமைந்துள்ள இடம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. கொஷின் 89, கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அங்கே என்ற பாடல் வரியை எழுதியவர். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாரதிதாசன். கொஷின் 90, நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2009. கொஷின் 91, ஒரு செய்யுளின் சொற்கள் முறையை பிறழாமல் வரிசையாக அமைந்து வருவது எந்த பொருட்கோள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, நிரல் நிறை பொருட்கோள். ஒரு செய்யுளின் சொற்கள் முறை பிறழாமல் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள். கொஷின் 92, செய்யுளின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்ற பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருள்கோள். கொஷின் 93, ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்னும் பாடலில் குறிப்பிடப்படும் பொருள்கோள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கொண்டு கூட்டு பொருள்கோள். கொஷின் 94, இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், அறிவினா. கொஷின் 95, முடியாது பெண்ணாலை என்கிற மாயினை முடக்க எழுந்தவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார். கொஷின் 96, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆப்ரஹாம் லிங்கன். கொஷின் 97, வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவதும் மலத்தல் ஆணச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று கூறியவர். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பாரதிதாசன். வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவதும் மலத்தல் ஆணச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கொஷின் 98, பொறுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 3, 2, 1, 4. நவிழல், சொல்லல், ஏற்றுக, செய்க, வையம், உலகம், யாண்டும், எப்பொழுதும். இதுதான் வந்து கரெக்டானது. கொஷின் 99, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர். இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, மனவே முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனவே முஸ்தபா. கொஷின் 100, பொறுத்துக. அதாவது வல்காவிலிருந்து கங்கை வரை நூல், இந்த நூல் வந்து மொழிபெயர்ப்பு வந்து யார் எப்போ மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கரெக்டாக நீங்கள் பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 1, 3. கனமுத்தையா 1949, யூமா வாசுகி 2018, டாக்டர் என் ஸ்ரீதர் 2016. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் 100 கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.